ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவுலேஷன் டைமில் அவங்க பண்ணவே கூடாத சில மிஸ்டேக்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 5 மிஸ்டேக்ஸையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவுலேஷன் டைமில் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாமல் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும். அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல்லேயே நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அது ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவுலேஷன் டைமில் நம்ம பண்ணக்கூடிய 5 முக்கியமான தவறுகள் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸில் முதல் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த ஓவுலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸை அவாய்ட் பண்ணுறது. இது நிறைய ரீசன்ஸ் இதுக்கு இருக்குது. இதில் மெயினான ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஓவுலேஷன் டைமில் அவங்க ஓவுலேஷனை கண்டுபிடிக்கிறேன், நான் ஓவுலேஷன் கிட்டு யூஸ் பண்ணி எனக்கு என்றைக்கு ஓவுலேஷன் டே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நேரங்களில் அந்த ஃபெர்டைல் விண்டோவை மிஸ் பண்ணிடுவாங்க. அங்கே கிட்டில் காமிக்கிற நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவுலேஷன் சில நேரங்களில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த கிட்டில் செக் பண்ணுற நேரம் அந்த 24 ஹவர்ஸில் பாதி நேரங்கள் போயிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரியாமல் அவங்க அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அந்த கிட்டில் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்டர்கோர்ஸில் இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது பீரியட்ஸான 10வது நாளில் இருந்து 20வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபர்டைல் விண்டோ உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் ஈஸியாக கருத்தரிக்க முடியும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக அந்த ஓவுலேஷன் டைமில் டாக்டர் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லி, இத்தனை நாட்களில் இருங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது சில காரணங்களாலேயோ இல்லை நம்மளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை கப்பலுக்குள்ளே ஏற்படுற சண்டைகள்னாலேயோ அந்த இன்டர்கோர்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ என்ன ரீசனாக இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்டைல் மியூக்கஸ், அதாவது எக் ஒயிட் மியூக்கஸை நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல. உங்களோட பாடி சிம்டம்ஸை நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல. அதை நீங்கள் சரியாக ட்ராக் பண்ணாமல், உங்களோட மியூக்கஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரியாக நீங்கள் ட்ராக் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஃபர்டைல் விண்டோவை மிஸ் பண்ணிடுறது. எப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி மியூக்கஸ் அதிகமாக வருது, தண்ணி மாதிரி வருது, இல்லை எக் ஒயிட் மியூக்கஸாக வருதோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக இன்டர்கோர்ஸை அதிகப்படுத்திக்கணும். அப்படி அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் கரெக்டாக இன்டர்கோர்ஸ்லேயே இருந்துடணும். ஏன்னா ஸ்பெர்ம் பெண்களோட கர்ப்பப்பையில் 5 நாள் உயிர் வாழக்கூடியது. ஆனால் கருமுட்டை 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஃபர்டைல் மியூக்கஸ் எப்போ வருதோ அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் மிஸ் ஆகாமல் கருத்தரிக்க முடியும். 3வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஓவுலேஷன் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, மைண்டை ஒரு காமாக வச்சுக்கிறது கிடையாது, ஓவர் திங்கிங் பண்ணுறது. ஸோ இதனாலேயும் உங்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஓவுலேஷன் டைமில் நீங்கள் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா, வாக்கிங் பண்ணுறது, உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 4வது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அதாவது ஸ்மூத்தாக இல்லை, ஈஸியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த லியூப்ரிகன்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி லியூப்ரிகன்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேர் அது தெரியாமல் ஆயில் யூஸ் பண்ணுறது, அப்புறமா வாட்டர் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வேறு ஏதாவது ஜெல் டைப்ஸில் ஏதாவது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரியான ஜெல் டைப்ஸ் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரிக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க.
ஸோ அது பண்ணவே கூடாது. எதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஸ்பெர்மை வந்து கில் பண்ணிடும், அதாவது ஸ்பெர்மை வந்து அழிச்சிடும். ஸோ நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உள்ளே போகும்போதே பாதி விந்தணுக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இதனாலேயும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் அந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்ம ஓவலேஷன் டைமில் கரெக்டாக தானே இன்டர்கோர்ஸில் இருந்தோம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி காரணங்களால் விந்தணுக்கள் அழிஞ்சு போகிறதுனாலையும் உங்களுக்கு வந்து கர்ப்பம் உண்டாகாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லியூப்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இல்லை சில பேருக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, இதனால் நீங்கள் வந்து சில பெயின் இல்லைனா வந்து எரிச்சல் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நல்ல லியூப்ரிகன்ஸ் கொடுங்கன்னா அவங்க வந்து ஸ்பெர்ம் ஃப்ரெண்ட்லி லியூப்ரிகன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதுக்கப்புறமா இன்டர்கோர்ஸ் வந்து இருந்துக்கலாம். அடுத்து 5ஆவதாக என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து இக்னோர் பண்ணிடுறது. அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்காது, எக் க்ரோத் இருக்காது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி மேரேஜ் ஆகி ஒரு 1 இயரில் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகலை அப்படின்னா நீங்கள் பேசிக்காக போய் இந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்து உங்களை பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து யூட்ரஸ் எப்படி இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்குதா, எக் க்ரோத் ஆகுதா, இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்குதா, நம்மளுக்கு வந்து எக் க்ரோத் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் பிளான், டயட் பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஓவலேஷன் டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கிளிக் ஆகும். பட் அது தெரியாமல் நம்ம வந்து எப்பயும் போல் ரொட்டீனாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சியை தள்ளி போட்டுரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை இதில் நீங்கள் ஏதாவது இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இனிமேல் வந்து கரெக்ட் பண்ணி இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இது நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.